அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2வது வகுப்பு. முதல் வகுப்பு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள விசையும் இயக்கமும் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருகின்ற 2025 வர இருக்கிற பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டேரெக்டாக. ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தோட பேர் சொல்ல மறந்துட்டேன். ஸோ விசையும் இயக்கமும் அப்படி தானே, ஓகேவா? இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம தேடி பார்க்கலாம். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, செயல்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. இது தேவையில்லை, நமக்கு தேவை முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா, தகவல் பிழை, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த இருக்குது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறின் ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறமாக எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதே போல் வானில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் சொல்லி அனுமானித்திருக்கார். யார்? ஆரியப்பட்டா. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு வானியலாளர் தான். ஸோ இந்த இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரே கொஸ்டின் தான். பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது என்று தீர்மானித்தவர் அல்லது கண்டுபிடித்தவர் யார் தான்? ஆரியப்பட்டார். முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். எப்படி நம்ம போட்டில் போகும்போது, அதாவது ட்ரெயின், பஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்டில் போனீங்கன்னா அந்த மரங்கள் சைடில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் நிலா, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்காக போகும், அப்படி தானே? ஸோ நம்ம பூமியில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அது மேலே பார்க்கும்போது கிழக்கிருந்து மேற்க போகுது. அப்போ நம்ம எப்படி போகிறோம்? நம்ம மேற்கிருந்து கிழக்க போவோம். அப்போ நம்ம பூமியில் இருக்கிறதுனால பூமி பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுன்னு சொல்லி இந்த ஆரியப்பட்டா கண்டுபிடிச்சிருப்பார். இது முதல் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து வேறு என்ன இருக்குது? இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் நண்பனை ஒரு நெகிழிப்பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள். அதன் அலைவானது அதிவேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வூறுதல் என அழைக்கிறோம். ஸோ நெகிழிப்பட்டைனா ஒன்றும் இல்லை, ரப்பர் பேண்டை 2 சைடு நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதனுடைய அந்த வேகம், அந்த ரப்பர் பேண்ட் ஆடுற வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிவேகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அதிர் ஊறுதல் அப்படின்னு சொல்லுறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அலைவு இயக்கம் அதிவேகமாக நடந்தால் அதற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர் ஊறுதல். இது இந்த இடத்துல இருக்கிற ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். நெகிழிப்பட்டினா ரப்பர் பேண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு என்ன பார்க்கலாமா? இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஊஞ்சல் எடுத்துக்கோங்க. ஊஞ்சலுங்கிறது பார்த்திங்கன்னா அலைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு தான். எப்படின்னா, ஸோ இந்த டைரெக்ஷனில் போயிட்டு அதே மாதிரி ரிட்டன் இந்த டைரெக்ஷனில் வரும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அலைவு இயக்கம் அப்படின்னா. ஸோ இந்த அலைவு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் இங்கேருந்து இங்கே போகிறது எடுக்கக்கூடிய டைமும் இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டைமும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம், ஓகேவா? ஸோ அலைவேக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கமாக தான் இருக்கும் கட்டாயம். அதனால் அந்த கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அலைவேகமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பூமி எடுத்துக்கோங்க. பூமிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா 365 நாட்கள், அப்படி தான் நான் ஒரு வருஷம் ஒன்றும் சொல்லுவோம். அது ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தான், ஆனால் அது அலைவேக்கம் கிடையாது. அதாவது அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? ஸோ கால ஒழுங்கு இயக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், எல்லா இயக்கத்துலேயுமே வரும். ஆனால் எல்லா கால ஒழுங்கு இயக்கமே அலைவு இயக்கமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அலைவு இயக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கமாக தான் அமையும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த இது ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த வேகம் நேரம் இதுக்கெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் 3 கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு வகுத்தல் எடுத்துக்கொண்ட காலம். இதுதான் பார்த்திங்கன்னா வேகத்துக்கான ஃபார்முலா. ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க? ஸ்பீடு ஈக்குவல் டு கடந்த தொலைவில் அந்த டிஸ்டன்ஸ் டி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் டைம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு தேவைப்பட்டால் இந்த மாதிரி, சப்போஸ் டி தேவைப்பட்டால் டி ஈக்குவல் டு S/Tன்னு மாற்ற போகிறீங்க. சப்போஸ் டி தேவைப்பட்டால் S/Dன்னு மாற்ற போகிறீங்க. இதுதான் ஃபார்முலா. நீங்கள் இதை மாற்றி போட்டுக்கலாம், ஓகேவா? வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு, தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு, டைம் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இதை நீங்கள் மாற்றி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். வேறு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாமா?
இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். இதை விட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போலீஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இவ்வளோ வேகமாக ஓட தேவையில்லை. அவங்களுக்கு 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் கடந்தால் போதும். 400 மீட்டரை 80 செகண்டில் கடந்தால் போதும். ஓகேவா? 70 செகண்ட்னா டபுள் ஸ்டார், 80னா என்னது சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கேள்வி என்ன கேள்வினா, உசைன் போல்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 9.58 வினாடிகளில் 100 மீட்டர் கடந்திருப்பார். ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 வினாடிகளில் நீங்கள் 100 மீட்டர் கடந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க. 15 வினாடிகளில் கடந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் கொடுப்பாங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. உசைன் போல்ட் வந்து 9.58 வச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் யாரும் அதை பிஎட் பண்ணலை. அடுத்த கொஸ்டின், தகவல் வரைவு கொடுத்துருக்காங்க. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 km/மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தரைவாழ் விலங்குகள்லேயே மனிதன் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குது. அதுலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுத்தை தான். எத்தனைப்பா? ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் சாரி ஒரு மணிக்கு, அதாவது 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுதான்? 112 கிலோமீட்டர் போகும். அதாவது 112 km/h ட்ராவல் பண்ணக்கூடியது இந்த சிறுத்தை. வேறு கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. தேவையில்லை நமக்கு பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. செயல்பாடு தேவையில்லை. வேறு என்ன இருக்குது? ரோபோட், இது தான் பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு. நமக்கு தேவைப்படுறது எதுவுமே இல்லை. ஸோ இது உள்ள லைன் இருக்குன்னா படிங்க, நேரம் ரோபோட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் முக்கியமாக கொடுத்துட்றோம். ஓகேவா? எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒன்று. ஸோ 2ஆம் பாடம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் பாக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது. புக் பேக் இருக்குது, நம்ம பார்த்துடலாமா? மதிப்பீடு. முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேகத்தின் அழகு என்னப்பா? வேகத்தின் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். வினாடியா, மீட்டரா, கிலோகிராமா, மீட்டர் பை வினாடியா? ஸோ வேகத்தின் அழகு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி தான் வரும். ஓகேவா? ஸோ மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா நீளத்தின் அழகு. ஸோ மீட்டர் பை வினாடிங்கிறது பார்த்தீங்கன்னா வேகத்தின் அழகாகும். ஏன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு வினாடிக்கு எத்தனை மீட்டர் போவாங்க, அல்லது கிலோமீட்டர் பை அந்த வினாடியும் போடலாம். வினாடி போடக்கூடாது, கிலோமீட்டர் பை மணி தான் போடணும். ஓகேவா? கிலோமீட்டர் பை மணியும் வரும், மீட்டர் பை வினாடியும் போடலாம். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவூறு இயக்கம்? பூமி தன் அச்சை பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். ஸோ அவங்க கேட்குறது அவங்க அலைவூறு இயக்கம் தான் கேட்குறாங்க. இப்போ பூமிங்கிறது பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம் அல்லது வட்ட இயக்கம் சொல்லலாம். நீள்வட்ட பாதையில் சுற்றும், அது மாதிரி தன்னை சுழன்று கொண்டு சுற்றுறதுனால சுழற்சி இயக்கம் சொல்லலாம். நிலவு பூமியை சுற்றும் சேம் தான், அது வராது. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஒரு கம்பி இப்படி இருக்குது, இதை நீங்கள் ஆட்டி விட்டிங்கன்னா இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். அப்போ இதுங்கிறது பார்த்தீங்கன்னா அலைவூறு இயக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது அலைவூறு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுத்து. நம்ம மேலே பார்த்தோம் என்னது ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? வேகம் ஈக்குவல் தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். இதுதான் வந்து சரியான ஃபார்முலா. வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் சேமாக இருக்குது. ஓகே, வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம் தான் வரணும். அப்போது ஆப்ஷன் இதில் இருக்குது, பியில் இருக்குது பாருங்கள். வேகம் ஈக்குவல் தொலைவு டிவைடட் பை வகுத்தல் பை தான் காலம் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெருக்கல் கொடுத்துருப்பாங்க, தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம், ஆப்ஷன் பி தான் சரியான தொடர்பு, அதாவது ஃபார்முலா. அடுத்து என்ன இருக்குது? இன்னொரு கொஸ்டின் இருக்குதா? 4ஆம் கொஸ்டின். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் வேகம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கூற்று 1, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம், கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி. ஸோ இது வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு கேட்குறாங்க, நிமிடத்தில் போகிறாங்களா இதில் போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கூற்று 1 மட்டும் 2 சரியாக கேட்குறாங்க. கிலோமீட்டர் பை நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வராது, கிலோமீட்டர் பை மணி தான் வரணும். ஓகே, 1 கிலோமீட்டர் பை மணி தான் வரணும். ஸோ 40 கிலோமீட்டர் 40 நிமிஷம் நடக்காங்கன்னா அதோடைய சரியான நடை பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோமீட்டருக்கு அவங்க ஒரு மணிக்கு அவங்க 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், கூற்று 2 மட்டும் சரி. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கோடிட்டு இறங்க நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஸ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும். ஸோ சாலையில் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒன்று பைக்கோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்குது, அது நேராக தான் போகும். ஓகேவா? நேராக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன இயக்கத்துக்கு சமமாகும்? நேர்கோட்டு இயக்கத்துக்கு உதாரணமாகும். அப்போ முதலுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேர்கோடு. அடுத்து புவியீர்ப்பு விசை டேஸ் விசையாகும். புவியீர்ப்பு விசைன்றது என்ன விசைப்பா? ஒரு நேர் விசை தான், நான் நேராக தான் ஈர்ப்பு விசையாகும். புவியீர்ப்பு விசை ஒரு ஈர்ப்பு விசை. அப்படி தான் பூமி தன்னுடைய ஈர்ப்பு வச்சுக்கிட்டப்போ ஈர்ப்பு விசையாகும்.
மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இயக்கமாகும். மண்பாண்டம் செய்கிற அந்த சக்கரம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதாவது அவங்க சுற்றுறாங்கன்னா என்னது, அதில் பானை வச்சு அந்த மண்ணை வச்சு அதை வடிவமாக்கி கொண்டு வருவாங்க. ஸோ அது என்னது, சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் என்னென்னு கேட்குறாங்க. என்னது, வேகம் தானே. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் பொருளின் இயக்கம் கேட்குறாங்களா. ஸோ அது வந்து என்னது, அலைவு இயக்கம் தானே. நம்ம மேலே பார்த்தோம், கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு பார்த்தோம். ஸோ அலைவு இயக்கம் எப்போதுமே என்னதாக இருக்கும், அது ஒரு கால ஒழுங்கு இயக்கமாக தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது, ஒரு கால ஒழுங்கு இயக்கம் அல்லது அலைவு இயக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 4 பார்த்தாச்சு. சரியான தவறாக பார்த்துடலாமா. இது சரியாக தவறு கூட வேண்டாம். ஓகேவா. இந்த இதை பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்க. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. நம்ம படிச்சிருப்போம், ஒப்புத்தன்மைன்னு ஒன்று உண்டு. ஒப்புமையே ஒன்று உண்டு, ஒரு சைக்காலஜி ஒரு பகுதி உண்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள், இது கொடுத்துருப்பாங்க. இது மறக்க முடியாத ஒன்று, பார்த்துருப்பாங்க. ஓகே, கரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும் பிஜி எக்ஸாமில். 2, 3 இருக்கும். பந்தை உதைத்தல் தொடு விசை, இலை கீழே விழுதல் பார்த்திங்கன்னா என்ன விசைன்னு கேட்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும். பந்தை உதைத்தலுக்கும் இந்த தொடு விசைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா. ஸோ பந்து வந்து நம்ம காலால் உதச்சா மட்டும்தான் அந்த பந்து அப்படிங்கிறது நகரும். அப்போது நம்மளுடைய கால் வந்து அந்த பந்தை தொடுது. ஸோ அப்போ அது ஒரு தொடு விசை. இப்போ இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே விழுதல்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு விசையாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஈஸியாக போடலாம் அப்படி தானே. ஸோ இலை வந்து மரத்தில் இருக்குது, அதனுடைய அந்த காலம், அந்த ஆயுட்காலம் முடிஞ்சிச்சுன்னா தன்னால் கீழே விழுந்துடும். அப்போ அது ஒரு தொடா விசை அப்படிங்கிறது இடத்துல வரும். ஓகேவா, தொடா விசை. அடுத்து தொலைவு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொலைவு வந்து நம்ம எதில் குறிப்போம், நம்ம எப்போவுமே மீட்டரில் குறிப்போம். வேகத்தை இதில் குறிப்போம்பா, கிலோமீட்டர் அப்படின்னு குறிக்கலாம். ஓகேவா, தொலைவை மீட்டர் இவங்க சொல்லிட் பண்ணுங்கள். தொலைவு மீட்டர், வேகம்னா என்னது, காலம் வரும். அப்படி தானே. தொலைவு மீட்டர், வேகத்துடைய அளவு நம்ம குறிப்போம், மீட்டரில் குறிப்போம், கிலோமீட்டரில் குறிப்போம். ஸோ எது ஒன்றா போகலாம் அப்படி தானே. தொலைவு மீட்டர், வேகம் கிலோமீட்டர் பை மணி அல்லது என்னது மீட்டர் பை வினாடி, எதனாலும் போடலாம். ஓகே, 2ல் எதனாலும் போட்டுக்கலாம். அடுத்து 3வது பாருங்கள், சுழற்சி இயக்கம், பம்பரம் சுற்றுதல், அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. சுழற்சி இயக்கம்னா என்னது, பம்பரங்கிறது சுற்றும், அது சுழற்சி இயக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது, முன்னாடியே சொன்ன ஊஞ்சல் அல்லது ஒரு கம்பியினுடைய அசைவு அல்லது என்னது ஒரு இருக்கும், பேர் மறந்துச்சு, அதோடைய இது கூட எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஈஸியாக சொன்னால் என்னது, ஊஞ்சலின் இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஊஞ்சல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்கு வந்து இங்கே படத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன பாப்பா வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சறுக்கி விளையாடுவாங்களோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது, ஒரு நேர்கோட்டி இயக்கமாக தான் இருக்கும். ஏன்னா நேரம் மேலேருந்து சரணு கீழே வந்துடுவாங்க, நேர்கோட்டி இயக்கம். அடுத்து பம்பரம் சுற்றுதல், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கினது சுழற்சி இயக்கம். அடுத்து என்னது, ஊஞ்சல். அடுத்து என்னது, அலைவு இயக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறில் கட்டிட்டு சுற்றுறது வந்து என்னது, வட்ட இயக்கத்துக்கு எடுத்து காட்டிருக்கலாம். அடுத்து காருங்கிறது பார்த்திங்கன்னா கார் நேர் ரோட்டில் போனால் நேர்கோட்டி இயக்கம். அடுத்து வீல் சுற்றுறதுனால சுழற்சி இயக்கம், ரெண்டுமே சேர்ந்து வரும். கரெக்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கணக்கீடு இதெல்லாம் இருக்கும், நமக்கு தேவையில்லை. ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு படத்தை முடிச்சாச்சு. ஓகேவா. அறிவியலில் 6ஆம் வகுப்பு அறிவியலில் 2வது படம் இயக்கமும் விசைங்கிற படத்தை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு படத்தில் உள்ள பாக்ஸ்லாம் பார்ப்போம். பிஜி எக்ஸாம்னு டைம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிசி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.